ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்தாச்சுங்க. இது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ரேஷன் கடையில் ரிசல்ட்டு இதுவரை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 5 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இதுவரை பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. மீதி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட்டை குறித்து வெளியான சில உண்மையான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் அதற்குரிய முக்கிய தகவல்கள் அனைத்துமே நம்முடைய சேனலில் உங்களுக்காகவே பதிவிறக்கம் செய்யப்படும். ரேஷன் ஷாப்பில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் திருப்பத்தூர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட்ஸு பப்ளிஷ் ஆகிடுச்சுங்க. அனைவருமே எதிர்பார்த்துருந்த அந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இதுவரை இந்த 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாட்கள் ஆயிடுச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி திங்கட்கிழமை நேற்று, செவ்வாய்க்கிழமை முந்தா நேற்று, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயிலே கோவைக்கு ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில குளறுபடிகள் போயிட்டுருக்கு. கோவை மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியீட்டில் பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. அரசியல் ரீதியாகவும் சரி, குளறுபடிகளாகவும் சரி அப்படின்னு போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நாமக்கல், சேலம், திருச்சியோடைய ரிசல்ட்ஸு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அடித்தடிக்கு டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேஷன் ஷாப்போடைய ஒவ்வொரு மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது, நீங்கள் எப்படி இந்த மாவட்டத்தோடைய நான் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்காலிக தெரிவுப்பட்டியல் எப்படி சார் இருக்குது, என்னுடைய பேர் ரிசல்ட்ஸில் வரலையே ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டவர்கள் பெயர் தற்காலிக பட்டியலில் பெயர் வராதவர்கள் என்ன செய்யலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன். நான் அட்டன் பண்ணிட்டேன், எனக்குடைய பெயர்கள் வரல, நல்ல மார்க்கு நான் அட்டன் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கேன் அப்படின்ட்டு அவங்களாலே பாராட்டக்கூடியதாக நான் இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெயர் வரல அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டிகிட்ருக்கீங்க. இது என்ன அரசியல் ரீதியாக இதில் வரலையா, இல்லை இது என்ன குழப்பம் நிலவுது அப்படின்னு கேட்குறீங்க. சீனியாரிட்டி பேஸ்டு அண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை அவங்க முதற்கொண்டு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பேசிக்ஸில் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. இரண்டாவது விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இன்னொரு விஷயத்தை அவங்க வந்து முதற்கொண்டிருக்காங்க. என்ன சார் அப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அவளுடைய பதிவு அட்டவணை மூப்பு அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. மக்களே, இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுக்காக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலம் மாவட்டம், திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட்ஸு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்திற்கு அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து குழப்பத்தோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. டிஆர்பி ஆஃபீஸில் அந்த மாவட்டத்துடைய அதிகாரிகள்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு கேட்குறப்ப அந்த அதிகாரிகள் குறிப்பிட்ட பதில்கள் அடிப்படையில் நாம் யூகம் தான் செய்யணும். சரிங்களா? ரிசல்ட் இப்போ வரும் அப்போ வரும்ன்ட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக ரிசல்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு இறுதி கட்டத்தில் நாம் நெருங்கியாச்சு. இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு உள்ளாகவே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் செஞ்சுருவாங்க அப்படின்ற சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குங்க. நீங்கள் கிளாரிட்டியாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான அப்டேட் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு விரைவில் நமக்கு பப்ளிஷ் செய்யிருக்காங்க. சேலம், திருச்சி, ஈரோடு, கோவை மாவட்டத்தில் இருக்கிற நபர்கள் அனைவருமே உங்களுடைய டிஆர்பி ஆஃபீஸை தினசரி செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பி ஆஃபீஸுடைய இணையதளத்தை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். இந்த பேஸ் பண்ணி தாங்க டிஆர்பி ஆஃபீஸில் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரிசல்ட்டை பற்றி உண்டான கவலைகளை விடுங்க. ரிசல்ட் வந்து விரைவில் இந்த மந்த் எண்டுக்குள்ளார கொடுக்க போகிறாங்க. மக்களே, இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல
வேலைவாய்ப்பு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்தாச்சுங்க. இது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ரேஷன் கடையில் ரிசல்ட்டு இதுவரை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 5 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இதுவரை பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. மீதி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட்டை குறித்து வெளியான சில உண்மையான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் அதற்குரிய முக்கிய தகவல்கள் அனைத்துமே நம்முடைய சேனலில் உங்களுக்காகவே பதிவிறக்கம் செய்யப்படும். ரேஷன் ஷாப்பில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் திருப்பத்தூர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட்ஸு பப்ளிஷ் ஆகிடுச்சுங்க. அனைவருமே எதிர்பார்த்துருந்த அந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இதுவரை இந்த 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாட்கள் ஆகிடுச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி திங்கட்கிழமை, நேற்று, செவ்வாய்க்கிழமை, முந்தானேற்று இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயிலே கோவைக்கு ரிசல்ட் வரியாகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில குளறுபடிகள் போயிட்டுருக்கு. கோவை மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியீட்டில் பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. அரசியல் ரீதியாகவும் சரி, குளறுபடிகளாகவும் சரி அப்படின்னு போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நாமக்கல், சேலம், திருச்சியோடைய ரிசல்ட்ஸு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அடித்தடிக்கு டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேஷன் ஷாப்போடைய ஒவ்வொரு மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது, நீங்கள் எப்படி இந்த மாவட்டத்தோடைய நான் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தற்காலிக தெரிவுப்பட்டியல் எப்படி சார் இருக்குது, என்னுடைய பெயர் ரிசல்ட்ஸில் வரலையே ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டவர்கள் பெயர் தற்காலிக பட்டியலில் பெயர் வராதவர்கள் என்ன செய்யலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன். நான் அட்டன் பண்ணிட்டேன், எனக்குடைய பெயர்கள் வரல, நல்ல மார்க்கு நான் அட்டன் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கேன் அப்படின்ட்டு அவங்களாலே பாராட்டக்கூடியதாக நான் இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெயர் வரல அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டிகிட்ருக்கீங்க. இது என்ன அரசியல் ரீதியாக இதில் வரலையா, இல்லை இது என்ன குழப்பம் நிலவுது அப்படின்னு கேட்குறீங்க. சீனியாரிட்டி பேஸ்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை அவங்க முதற்கொண்டு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பேசிக்ஸில் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. இரண்டாவது விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இன்னொரு விஷயத்தை அவங்க வந்து முதற்கொண்டிருக்காங்க. என்ன சார் அப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பதிவு அட்டவணை மூப்பு அது அடிப்படையில் உங்களுக்கு இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. மக்களே, இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுக்காக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலம் மாவட்டம், திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட்ஸு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்திற்கு அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து குழப்பத்தோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. டிஆர்பி ஆஃபீஸில் அந்த மாவட்டத்துடைய அதிகாரிகள்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு கேட்குறப்ப அந்த அதிகாரிகள் குறிப்பிட்ட பதில்கள் அடிப்படையில் நாம் யூகம் தான் செய்கிறோம். சரிங்களா, ரிசல்ட் இப்போ வரும் அப்போ வரும்ன்ட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக ரிசல்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு இறுதி கட்டத்தில் நாம் நெருங்கியாச்சு. இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு உள்ளாகவே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் செஞ்சுருவாங்க அப்படின்ற சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குங்க. நீங்கள் கிளாரிட்டியாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான அப்டேட் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு விரைவில் நமக்கு பப்ளிஷ் செய்யிருக்காங்க. சேலம், திருச்சி, ஈரோடு, கோவை மாவட்டத்தில் இருக்கிற நபர்கள் அனைவருமே உங்களுடைய டிஆர்பி ஆஃபீஸை தினசரி செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பி ஆஃபீஸுடைய இணையதளத்தை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா
அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். ஸோ இந்த பேஸ் பண்ணி தாங்க டிஆர்பி ஆஃபீஸில் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட்டை பற்றி உண்டான கவலைகளை விடுங்க. ரிசல்ட் வந்து விரைவில் இந்த மந்த் எண்டுக்குள்ளார கொடுக்க போகிறாங்க. மக்களே, இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.